அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் குரூப் 4ல் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் பார்க்க போகிறோம். இது தொடர்ச்சியாக 2 முறை 3 முறை கேட்கப்பட்ட கொஸ்டின். ஒரு தொகையானது தனிவட்டி முறையில் 10 வருடத்தில் ரெட்டிப்பாக மாற வட்டி வீதம் என்னவாக இருக்க வேண்டும் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு தொகை அப்படிங்கிறது அசல் 100 ரூபான்னு எடுத்துக்கிடுங்க. இந்த 100 ரூபாய் 10 வருடத்தில் 200 ரூபாயாக மாறுகிறது. சரியா? அப்போ இது ரெட்டிப்பாக மாறுதுன்னாக்கி ஏற்கனவே அசல் ஒரு 100 ரூபாய் இதில் இருக்கிறதுனால அந்த 100 ரூபாயை கழிச்சிங்கன்னா நமக்கு 100 ரூபாய் தான். 100 ரூபாயை போடும்போது 100 ரூபாய் கிடைக்குது. அப்போ I ஈக்குவல் டு PNR by 100 இந்த ஃபார்முலாவில் நம்ம இதை அப்ளை பண்ணணும். அப்போ அசல் வந்து 100 ரூபாய், வட்டி வந்து எவ்வளவு 100 ரூபாய், N வந்து 10 வருடம், R நமக்கு கேட்டிருக்கு. அப்போ பை 100. இப்போ இந்த 100க்கும் 100க்கும் அடிச்சிருவோம். இப்போ 6 தான் நமக்கு தேவை. அப்போ ஆப்போசிட்டில் 100 இருக்குது. இந்த 10 தொகுதியில் இருக்குது, இங்கே பகுதிக்கு போயிடும். இதையும் கேன்சல் பண்ணோம்னா 10%. அப்போ 10 வருடத்தில் அது 10% அப்படிங்கிற ஏ ஆப்ஷன் சரியான விடை. இப்போ இதே மாதிரி அடுத்து 2 கொஸ்டினும் அடுத்தடுத்த வருஷங்களில் கேட்டிருக்கிறாங்க. ஒரு தொகை 9 வருடங்களில் ரெட்டிப்பாகிறது எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்கு. இப்போ இதில் ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு பாருங்க. இந்த 100 10ஆல் வகுத்தோம்னா இது கிடைக்கும். அதே மாதிரி 100ங்கிறத நம்ம 9ஆல் வகுங்க, அதுதான் இதுக்கு ஆன்சர். 1 9 9, மறுபடியும் 1 இருக்குது 10, 1 9 9, 1/9%. இந்த 2வது கணக்கு ஆன்சர் சி ஆப்ஷன் சரியான விடை. அடுத்து பாருங்க, இதுவும் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின் தான். 20 வருடங்களில் நாம் செலுத்தும் தொகை 2 மடங்கானால் தனிவட்டி விகிதம் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்கு. அதுக்கும் இதே மாதிரி தான். 100 20ஆல் வகுத்தோம் அப்படின்னோம்னாக்கி நமக்கு ஆன்சர் வந்து 5% கிடைக்கும். இது ஏ ஆப்ஷன் சரியான விடை. இப்போ இதே மாதிரி நமக்கு மும்மடங்காக மாறுதுன்னு வைங்களேன். இப்போ இதில் மும்மடங்காக மாறுது அப்படின்னாக்கி இதுக்கு இதே மாதிரி தான் ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. 2 கொண்டு நீங்கள் முன்னாடி பெருக்கிருங்க. அப்போ 100 10ஆல் வகுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி 2 10 20% வரும் வட்டி விகிதம். மும்மடங்காக மாறுகிறது. அப்போ இந்த கொஸ்டினுக்கும் அதே மாதிரி தான். மும்மடங்காக மாறுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா 2 கொண்டு இந்த 100 9ஆல் நீங்கள் வகுக்கும்போது முன்னாடி 2 கொண்டு பெருக்கிருங்க. அப்போ இதை நீங்கள் இது பண்ணும்போது 200 9ஆல் வகுத்தீங்கன்னாக்கி 2 9 18, மீதி 20, 2 9 18, 2/9%. இது 20 வருடத்தில். இதே மாதிரி தான் 100 20ஆல் நீங்கள் வகுங்க, முன்னாடி 2ஆல் பெருக்கிருங்க. அப்போ 1 0 1 0 1 2 1 2, அப்போ 10%. இதே மாதிரி வரக்கூடிய கணக்குகளுக்கு நீங்கள் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். ஆன்சர் எல்லாம் சரியாக வரும். நன்றி, வணக்கம்.